So, ரெண்டாவது ஸ்கந்தம் 10வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயணம் நமஸ்கிருத்ய நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயே ததோ ஜயமுதிரயே நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. பக்திர்பவதி நைஷ்டிகி. ஸோ முதல் ஸ்லோகம் 10வது அத்தியாயம் 2வது ஸ்கந்தம். श्रीशुक उवाच श्रीशुक उवाच अत्र सर्गो विसर्गश्च अत्र सर्गो विसर्गश्च स्थानं पोषणमुत्थय स्थानं पोषणमुत्थय मन्वन्तरेशानुकथा मन्वन्तरेशानुकथा निरोधो मुक्तिराश्रयः निरोधो मुक्तिर ஆஸ்ரய. திருப்பி சொல்லுங்க. ஸ்ரீ சுக ஸ்ரீ சுக தேவ கோஸ்வாமி கூறினார். அத்ர இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் சர்க சிருஷ்டி விசர்க உபசிருஷ்டி ச மேலும் ஸ்தானம் கிரக அமைப்புகள் போஷணம் பாதுகாப்பு ஊதய படைப்பை தூண்டும் சக்தி மன்வந்தர மனுக்களின் மாற்றங்கள் ஈச அனுகதா பகவத் விஞ்ஞானம் நிரோதா பரமபதத்தை சென்றடைதல் முக்தி முக்தி ஆசிரிய உத்தம புருஷர். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்க ஸ்தாபகர் அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாத் கி மொழிபெயர்ப்பு. திருப்பி சொல்லுங்க. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார். ஸ்ரீமத் பாகவதத்தில் பின்வரும் 10 பிரிவுகளை கொண்ட விஷயங்கள் உள்ளன. பிரபஞ்ச சிருஷ்டி, உபசிருஷ்டி, கிரக அமைப்புகள், பகவானால் அளிக்கப்படும் பாதுகாப்பு, படைப்பை தூண்டும் சக்தி, மனுக்களின் மாற்றம், பகவத் விஞ்ஞானம், பரமபதத்தை சென்றடைதல், முக்தி மற்றும் உத்தம புருஷர். दशमस्य विशुद्ध्यर्थं नवानामिह लक्षणं वर्णयन्ति महात्मानः श्रुतेनार्थेन चाञ्जसा. மொழிபெயர்ப்பு. உத்தம புருஷரின் ஆசிரிய உன்னத தன்மையை பிரித்தறிவதற்காக மற்றவைகளின் அறிகுறிகள் சில சமயங்களில் வேத முடிவுகளால் விவரிக்கப்படுகின்றன. சில சமயங்களில் அவை நேரடியான விளக்கத்தாலும் மற்ற சமயங்களில் பெரும் முனிவர்களின் சுருக்கமான விளக்கங்களாலும் விவரிக்கப்படுகின்றன. மூணாவது ஸ்லோகம். பூதமாத்ரேந்திரிய தியாம் ஜன்மசர்க உதாஹிருதः பிரம்மணோ குண வைஷமியாத் விசர்க பௌருஷः ஸ்மிருதः.
மொழிபெயர்ப்பு: ஆரம்ப படைப்பின் 16 பொருட்களான ஐம்பூதங்கள், நெருப்பு, நீர், நிலம், காற்று மற்றும் ஆகாயம், ஓசை, உருவம், சுவை, வாசனை, ஸ்பரிசம், மேலும் கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தோல் மற்றும் மனம் ஆகியவை சர்க்கம் என்று அழைக்கப்படுகின்றன. ஆனால் ஜட இயற்கை குணங்களின் சேர்க்கையினால் பின் தொடர்ந்து நிகழ்வது விசர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. பொருளுரை: 10 பகுதிகளாக உள்ள ஸ்ரீமத் பாகவதத்தின் விஷயங்களை விவரிப்பதற்காக 7 தொடர்ச்சியான பதங்கள் உள்ளன. இவற்றில் முதலாவதாக இருப்பது பௌதிக புத்தி மற்றும் மனம் ஆகியவற்றால் தொகுக்கப்பட்ட பௌதிக அகங்காரத்தையும், நிலம், நீர் போன்றவைகளை கொண்ட 16 ஆரம்ப தோற்றங்களையும் பற்றியவையாகும். மேற்குறிப்பிட்ட 16 சக்திகளும் முதல் புருஷராகிய மகாவிஷ்ணுவின் சக்திகள் என்பதையும், இச்சக்திகளுடைய பிரதிபலன்களின் ஒரு விளைவாக தோன்றுவது அடுத்து வரும் சிருஷ்டி என்பதையும், மகாவிஷ்ணு கோவிந்தனின் அவதாரமாவார் என்பதையும் பிரம்மா பிற்காலத்தில் தமது புத்தகமான பிரம்ம சம்ஹிதையில் 5.47 பின்வருமாறு விளக்கியுள்ளார். ய கார்ணார்ணவ ஜலே பஜதி சத் யோக நித்ராம் அனந்த ஜகதண்ட ஸ்ரோமகூப ஆதார சக்திம் அவலம்பிய பராம் ஸ்வ மூர்த்திம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தம் அஹம் பஜாமி. கோவிந்தன் அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முதல் புருஷ அவதாரமான மகாவிஷ்ணு யோக நித்திரையில் இருக்கிறார். அப்பொழுது உன்னதமான அவரது உடலின் ஒவ்வொரு மயிர் துவாரத்திலும் எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள் சக்தி வடிவில் வைக்கப்படுகின்றன. ஸ்ருதேனு என்னும் முந்தைய பதத்தில் அல்லது வேதாந்தத்தில் குறிப்பிட்டிருப்பதைப் போல பரமபுருஷ பகவானிடமிருந்து அவரது பிரத்யேகமான சக்திகளை தோன்றச் செய்வதன் மூலமாக படைப்பு சாத்தியமாக்கப்படுகிறது. இத்தகையதொரு வேத குறிப்பு இல்லாமல் படைப்பு ஜட இயற்கையின் ஓர் உற்பத்தி போல் காட்சியளிக்கிறது. இம்முடிவு அறிவு பற்றாக்குறையால் வருகிறது. பரமபுருஷ பகவானே எல்லா சக்திகளுக்கும் அந்தரங்க, பகிரங்க, நடுத்தர மூலம் என்பது வேத முடிவாகும். இங்கு முன்பே விளக்கப்பட்டிருப்பதைப் போல் இயங்க முடியாத ஜட இயற்கையிலிருந்துதான் சிருஷ்டி படைக்கப்படுகிறது என்பது தவறான ஒரு முடிவாகும். உன்னதமான ஒளிதான் சிருஷ்டிக்கு காரணம் என்பது வேத முடிவாகும். ஆனால் இருள்தான் அதற்கு காரணம் என்பது வேதத்திற்கு எதிரான முடிவாகும். பரமபுருஷரின் அந்தரங்க சக்தி அவருடன் முற்றிலும் ஒன்றானதாகும். அந்தரங்க சக்தியின் தொடர்பால் பகிரங்க சக்தி உயிர் பூட்டப்படுகிறது. பகிரங்க சக்தியின் தொடர்பில் தக்கவாறு இயங்கும் அந்தரங்க சக்தியின் பின்ன பகுதிகள் நடுத்தர சக்தி அல்லது ஜீவராசிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவ்வாறாக மூலப்படைப்பானது பரமபுருஷ பகவானிடமிருந்து அல்லது பரபிரமனிருந்து வருவதாகும். பிரம்மாவின் சிருஷ்டி மூலப்பொருட்களை கொண்டு செய்யப்படும் இரண்டாந்தரமான சிருஷ்டியாகும். இவ்வாறாக பிரபஞ்சம் இயக்கம் துவங்குகிறது. 4వ శ్లోకం. స్థితిర్వైకుంఠ విజయ పోషణం తత్ అనుగ్రహ మన్వంతరాని సద్ధర్మ ஊதய கர்ம வாசனாக. மொழிபெயர்ப்பு: ஜீவராசிகளுக்குரிய சரியான சூழ்நிலை பகவானின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து பரமபுருஷ பகவானுடைய பாதுகாப்பின் கீழ் மன அமைதியுடன் இருப்பதாகும். மனுக்களும் அவரது சட்டங்களும் வாழ்வில் சரியான வழியை கொடுப்பதற்காகவே உள்ளனர். கர்ம வாசனையால் ஏற்படும் ஆசையே செயலாற்றுவதற்கான தூண்டுகோலாகும். பொருளுரை: இந்த ஜட உலகம் பகவானின் விருப்பத்தால் படைக்கப்பட்டு சில காலம் பராமரிக்கப்பட்டு பிறகு மீண்டும் அளிக்கப்படுகிறது. படைப்பிற்குரிய பொருட்களும் இரண்டாம் பட்சமான சிருஷ்டி கர்த்தாவாகிய பிரம்மாவும் பகவான் விஷ்ணுவால் முதலாக அவரது முதல் மற்றும் இரண்டாம் அவதாரங்களால் படைக்கப்படுகின்றனர். முதல் புருஷ அவதாரமான மகாவிஷ்ணுவும் இரண்டாவது புருஷ அவதாரமாக கர்ப்போதக சாயி விஷ்ணுவும் இருக்கின்றனர். கர்ப்போதக சாயி விஷ்ணுவிலிருந்து பிரம்மா படைக்கப்படுகிறார். மூன்றாவது புருஷ அவதாரம் க்ஷீரோதக சாயி விஷ்ணுவாவார். இவர் பிரபஞ்சத்துள்ள அனைத்திலும் பரமாத்மாவாக வாழ்வதுடன் பிரம்மாவால் உற்பத்தி செய்யப்பட்ட சிருஷ்டியை பாதுகாத்தும் வருகிறார். பிரம்மாவின் பல மகன்களில் ஒருவராக இருக்கும் சிவன் சிருஷ்டியை அளிக்கிறார்.
எனவே விஷ்ணுதான் பிரபஞ்சத்தின் ஆதி சிருஷ்டி கர்த்தாவாவார். அவரது அகாரணமான கருணையால் படைக்கப்பட்ட ஜீவன்களை அவர் பராமரிப்பவராகவும் இருக்கிறார். இதனால் பகவானின் உயர்வை அங்கீகரித்து அவரது தூய பக்தர்களாகிய துன்பங்களும் அபாயங்களும் எப்பொழுதும் நிலவும் இவ்வுலகில் அமைதியாக வாழ வேண்டியது பந்தப்பட்ட ஜீவராசிகளின் கடமையாகும். இந்த ஜட படைப்பை புலன்களை திருப்திப்படுவதற்குரிய ஓரிடமாக எண்ணி விஷ்ணுவின் பகிரங்க சக்திக்கு அடிமையாகவும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் படைப்பு மற்றும் அழிவு எனும் ஜட இயற்கை விதிகளால் தொடர்ந்து ஆளப்படுகின்றனர். இப்பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த கிரகத்திலிருந்து பாதாள லோகம் வரையுள்ள அனைத்தும் அழிவுக்குட்பட்டவை என்றும் ஜீவராசிகள் அவர்களின் நல்ல தீய கருமங்களாலோ அல்லது நவீனமான ஆகாய விமானத்தாலோ வானவெளியில் பிரயாணம் செய்யக்கூடும். ஆனால் வெவ்வேறு கிரகங்களில் ஆயுட்காலம் வேறுபடுகிறது என்றாலும் எல்லா இடங்களிலும் இறப்பு நிச்சயம் என்று பகவத்கீதை கூறுகிறது. நித்திய வாழ்வை அடைவதற்குரிய ஒரே வழி மறுபிறப்பு இல்லாத இடமாகிய பகவானின் ராஜ்யத்துக்கு திரும்பிச் செல்வதாகும். வைகுண்ட பகவானுடன் தங்களுக்குள்ள உறவை பந்தப்பட்ட ஆத்மாக்கள் மறந்துவிட்டதால் இந்த ஜட உலகிலேயே நிரந்தரமாக வாழ்வதற்கான திட்டத்தை தீட்ட முயல்கின்றனர். இவ்வாறாக பகிரங்க சக்தியால் ஏமாற்றப்பட்டு தாங்கள் பகவானின் ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டியவர்கள் என்பதை மறந்து பல வகையான பொருளாதார மற்றும் சமய முன்னேற்றங்களில் அவர்கள் ஈடுபடுகின்றனர். மாயையின் ஆதிக்கத்தால் இந்த மறதி மிகவும் உறுதியானதாக இருப்பதால் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகவானிடம் திரும்பிச் செல்வதை சிறிதும் விரும்பவில்லை. இவ்வாறாக புலன் இன்பத்தின் மூலமாக அவர்கள் தொடர்ந்த பிறவி சக்கரத்திற்கு இரையாகி விஷ்ணுவிடம் திரும்பிச் செல்வதற்குரிய வாய்ப்புகளாக இருக்கும் மனித வாழ்வுகளை வீணாக்கி விடுகின்றனர். மனுக்களால் வெவ்வேறு யுகங்கள் இயற்றப்பட்ட உபதேச நூல்கள் சத் தர்ம நூல்கள் அல்லது மனிதனுக்குரிய நல் வழிகாட்டி நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மனிதர்கள் தங்களுடைய சொந்த நலனுக்காக வாழ்வின் வெற்றிகரமான முடிவுக்காகவும் வேத சாஸ்திரங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். படைப்பு பொய்யல்ல, ஆனால் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகவானிடம் திரும்பிச் செல்ல வேண்டும் என்ற ஆவலும் அத்திசையில் நிறைவேற்றப்படும் கடமைகளும் காரியத்திற்குரிய சரியான பாதையை அமைக்கின்றன. அத்தகைய ஒழுக்குப்பாதை ஏற்கப்படும் பொழுது பகவான் தமது அகாரணமான கருணையால் அவரது பக்தர்களுக்கு எல்லா பாதுகாப்புகளையும் வழங்குகிறார். அதே சமயம் பக்தரற்றவர்கள் செயல்களுக்குரிய பிரதிபலன்களின் சங்கிலி தொடரில் சிக்கிக்கொள்கின்றனர். இவ்விஷயத்தில் சத் தர்ம என்னும் சொல் குறிப்பிடத்தக்கவையாகும். சத் தர்மத்தை அல்லது பகவானிடம் திரும்பிச் செல்வதற்குரிய கடமையை நிறைவேற்றுவதன் வழியாக பகவானின் களப்பற்ற பக்தனாவது மட்டுமே புண்ணிய செயலாகும். மற்றவர்கள் புண்ணியவான்களைப் போல பாவனை செய்தாலும் உண்மையில் அவர்கள் புண்ணியவான்கள் அல்ல. இக்காரணத்திற்காகத்தான் பகவான் பகவத்கீதையில் பௌதீக இருப்பின் ஆபத்தான வாழ்வினால் விளையும் எல்லா கவலைகளிலிருந்தும் விடுபட பெயரளவேயான சமய சடங்குகளை கைவிட்டு பகவானின் பக்தி தொண்டில் ஒருவன் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று ஆலோசனை கூறுகிறார். சத் தர்மத்தில் நிலைபெற்று செயலாற்றுவதே வாழ்வுக்குரிய சரியான வழியாகும். பரமபதத்தை சென்றடைவதையே ஒருவன் தனது வாழ்வின் நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். மேலும் தற்காலிகமான வாழ்வுக்காக நல்ல அல்லது தீய உடல்களை பெறுவதன் வழியாக ஜட உலகில் தொடர்ந்த பிறவிச்சக்கரத்தின் ஆட்சிக்கு உட்பட்டுவிடக்கூடாது. இங்குதான் மனித வாழ்விற்குரிய அறிவு இருக்கிறது. இத்தகைய செயல்களில் தான் ஒருவன் விருப்பம் கொள்ள வேண்டும். அஞ்சாவது ஸ்லோகம். அவதாரானுசரிதம் ஹரிச்சாஸ்யானுவர்த்தினாம் பும்சாமீஷகத ப்ரோக்த நானக்யானோபப்ரம்ஹிதாஹ. மொழிபெயர்ப்பு. பகவத் விஞ்ஞானமானது முழு முதற் கடவுளின் அவதாரங்களையும் அவரது பல்வேறு செயல்களையும் மற்றும் அவரது சிறந்த பக்தர்களின் செயல்களையும் விவரிக்கிறது. பொருளுரை. பிரபஞ்ச தோற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஜீவராசிகளின் செயல்களை பதிவு செய்யும் சரித்திர வரலாறு படைக்கப்படுகிறது. வெவ்வேறு காலங்களில் வேறுபட்ட மனிதர்களின் சரித்திரத்தையும் விவரணங்களையும் தெரிந்து கொள்ளும் மனோபாவம் பொதுமக்களிடம் உள்ளது. ஆனால் பகவத் விஞ்ஞானத்தில் உள்ள அறிவு பற்றாக்குறையினால் முழு முதற் கடவுளின் அவதாரங்களை பற்றிய சரித்திரத்தையும்
கற்றறியும் சுபாவம் அவர்களுக்கு இல்லை. ஜடப்படைப்பு பந்தப்பட்ட ஆத்மாக்களின் விடுதலைக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டுள்ளது என்பதை எப்பொழுதும் நினைவிற்கொள்ள வேண்டும். பகவான் தமது அகாரமான கருணையினால் ஜட உலகிலுள்ள அநேக கிரகங்களில் அவதரித்து பந்தப்பட்ட ஆத்மாக்களின் முக்திக்காக செயல்படுகிறார். அது படிப்பதற்கு தகுதியான வரலாற்றையும் விவரணங்களையும் உருவாக்குகிறது. சிறந்த பக்தர்களுடனான பகவானின் உறவை பற்றிய இத்தகைய உன்னதமான விஷயங்களை ஸ்ரீமத் பாகவதம் அளிக்கிறது. ஆகவே பகவானையும் அவரது பக்தர்களையும் பற்றிய விஷயங்களுக்கு மரியாதையுடன் செவிசாய்க்க வேண்டும். ஓம் அஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகய உன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्ण सहगण ललिता श्रीविशाखावतां च हे कृष्णा करुणा सिंधु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमस्तुते तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते स्वामिनिधिनाम् नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी पाश्चात्य श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. अत्र सर्ग विसर्गश्च स्थानं पोषणमूर्तयः मन्वन्तरेशानुकथा निरोधो मुक्तिराश्रया. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்லோகம். இந்த அத்தியாயம் பேர் என்ன? எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல். இந்த அத்தியாயம் கிளியராக இங்கே பிரபுபாத் பேர் கொடுக்குறார். பாகவதம் விடை கொடுக்கும். அதாவது நம்ம வேதத்தில் என்னென்ன இருக்குன்னு நம்ம விஷயங்கள் பார்த்தோம்னா நம்மளால் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு விஷயங்கள் இருக்கு. அதாவது இப்படி கூட ஒன்று இருக்குமா அப்படியெல்லாம் நம்ம சிந்திக்க வைக்கும். எக்கச்சக்கமாக இருக்கும், ஒன்று ரெண்டு கிடையாது. சில சமயம் தோணும் எதுக்கு இத்தனை விஷயங்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு கூட தோணும். அது விட இந்த ஒரு ஸ்லோகத்திலே கொடுத்துருக்காங்க. இந்த முதல் ஸ்லோகத்தில் சர்கா விசர்கஷா. சர்கானா கிரியேஷன், கிரியேஷன்னா படைப்பு. அதில் என்ன கொடுத்துருக்காங்க? சிருஷ்டி. சிருஷ்டி அதாவது இந்த உலகத்தை யார் சிருஷ்டி செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க, அது சர்க்கா. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது ஏன் தெரிஞ்சுக்கணும் நான் கொஞ்ச நேரம் சொல்கிறேன். அடுத்தது விசர்காங்கிறாங்க. தமிழ் என்ன கொடுத்துருக்காங்க? உபசிருஷ்டி. அதுவும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்தானம். ஸ்தானம் தமிழ் என்ன? கிரக அமைப்புகள் பற்றி பேசப்பட்டிருக்கு. இதெல்லாம் சும்மாலாம் கிடையாது, பெரிய சயின்ஸ். ஓகே, நம்ம ராத்திரி பார்க்கும்போது பல லட்சம் நட்சத்திரங்கள் தெரியும், கிரகங்களும் இருக்குது. இதெல்லாம் என்ன, எதுக்கு இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக தெரிஞ்சாலும் சும்மா கிடையாது. போஷணம், பாதுகாப்பு.
உண்மையில நமக்கு யார் பாதுகாப்பாங்க, நம்மளை யார் பாதுகாக்கிறது, உலகத்தை யார் பாதுகாக்கிறது, இது வெரி இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காதனால தான் கஷ்டப்படுறோம் ஆக்சுவலி. ஸ்தானம் அப்படிங்கிறாங்க. அடுத்து போஷனம். ஊத்தயா, அதுக்கு என்ன? படைப்பை தூண்டும் சக்தி. எதுக்கு இதெல்லாம் படைக்கணும் முதல்ல? அந்த கேள்வி இருக்கு. எதுக்கு இதெல்லாம் படைக்கணும்? இத்தனை லட்சம் கிரகங்கள், நட்சத்திரங்கள், அப்புறம் நம்ம வேறு இருக்கோம். இந்த உலகத்தில் பலவிதமான ஜீவராசிகள், எதுக்கு பண்ணணும்? இதுக்கு எங்கேருந்து தான் வருது அந்த உண்டுதல்? ஊத்தயா. அடுத்தது மன்வந்தரா, தமிழ் என்ன? மனுக்களின் மாற்றங்கள். ஒரு மன்வந்தரத்துக்கு ஒரு மனு இருப்பாங்க. ஜஸ்ட் லைக் இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு சிஎம் இருப்பார். அவர் எப்பெல்லாம் மாறுவார் இல்லையா? அது மாதிரி மனுக்கள்லாம் இருக்காங்க. இப்போ ஒரு சிஎம் வரும்போது ஒரு மாதிரி எம்எல்ஏ இருப்பாங்க, ஒரு மாதிரி கேபினட் மினிஸ்டர் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு மனு வரும்போது சப்தரிஷிகள் மாறுவாங்க, எல்லாம் மாறுவாங்க. இது சும்மா இல்லை, அதே மாதிரி தான் இதுவும் நடக்கும். ஈஷானு கதா, அது என்ன? பகவத் விஞ்ஞானம். பகவான் சம்பந்தப்பட்ட விஞ்ஞானம் தெரிஞ்சுக்கணும். அவதாரங்கள், அவதாரத்தில் மறுபடியும் பலவிதமான அவதாரம் இருக்குது. லீலா அவதாரம், குண அவதாரம், சத்யாவேஷ அவதாரம், அது மாதிரி பலவிதமான அவதாரங்கள் இருக்குது. அதெல்லாம் கூட அதெல்லாம் எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நிரோதோ, அதுக்கு என்ன? பரமபதத்தை சென்றடைதல். எப்படி இங்கேருந்து முதல்ல தப்பிக்கிறது, பகவான் சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறது. முக்திர், அது என்ன? முக்தி தான் போட்டுருக்காங்க, முக்தி. ஸோ அடுத்தது கடைசியில் ஆஸ்ரயா, உத்தம புருஷர். ஸோ இந்த 10ல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கடைசி ஆஸ்ரயா தான். இந்த 9 தெரிஞ்சுக்கிட்டும் நான் கிருஷ்ணாவுக்கு ஆஸ்ரயா, அவர்கிட்ட சரணாதி பண்ணினா 0 ஆகிடும் மறுபடியும். இந்த 10ல் ஆஸ்ரயா, இந்த ஆஸ்ரயா நம்பி தான் மற்றதெல்லாம் நடக்கும். ஜஸ்ட் லைக் இப்போ ஒரு ஸ்கூல் எடுத்துக்கோங்க. ஸ்கூலில் கண்டிப்பாக ஏகப்பட்ட ரூல் போடுவாங்க. இப்போல்லாம் நிறையா இருக்குது. 1வது படிக்கணுக்கே ப்ராஜெக்ட்டும்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவனுக்கே ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க, அவன் லீவே போட விட மாட்டாங்க. ஏகப்பட்ட அசைன்மெண்ட்டும்பான். ஏன் இத்தனை கொடுக்குற அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவோம், நம்ம நல்லா படிக்கணும், மார்க் எடுக்கணும். அந்த மார்க் எடுக்கணும்னு ஒன்று குறிக்கோளை வச்சு ஏகப்பட்ட ரூல் போடுவான். இப்படி தான் என்ன, யூனிஃபார்ம் இருக்கணும், டை இருக்கணும், பேட்ச் இருக்கணும், ஐடி கார்டு இருக்கணும், ஷூ ஷூ இந்த கலர் தான் போடணும், என்னென்னமோ ரூல்லாம் போடுவாங்க. சம்டைம்ஸ் அது பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். ஆனால் இந்த உலகம் அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. எதுக்கு இத்தனை ரூல்னா அந்த கடைசி ஆஸ்ரயா, தமிழ் என்ன? உத்தம புருஷர். அந்த ஆஸ்ரயான்னா கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவர்கிட்ட சரணாதி பண்ணுறதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். அதாவது சர்க்கா, விசர்க்கா அப்படின்னா சிருஷ்டி, அப்புறம் என்ன உபசிருஷ்டி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி யார் நம்மளை காப்பாற்றுறாங்க, எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறார் பகவான். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வேதத்தில் நிறையா இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது பலவிதமான பிரச்சனைகளும் வருது, இல்லாமலாம் கிடையாது. அப்போது இந்த பிரச்சனைகள் எப்படி நம்ம மீட் அவுட் பண்ணுறது, அதாவது ஃபேஸ் பண்ணுறது, அதுவும் பேசப்பட்டிருக்கு. அதெல்லாம் மனுக்கள் பலவிதமான மனு தர்மா, அதாவது இந்த 4வது ஸ்லோகத்தில் இருக்குது, அந்த டிரான்ஸ்லேஷனில் இருக்குது. மனு அவங்கெல்லாம் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மனு தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க, மனு சம்ஹிதான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உலகத்தில் பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறாங்க மனு தர்மத்தை பற்றி. உண்மையிலே மனு தர்மம் ரொம்ப ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்கும், ஒரு தப்பு கூட கிடையாது. இல்லை, நான் படிச்சிருக்கேன், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அது அப்படியே கடைப்பிடிச்சோம்னா உலகத்தில் பிரச்சனை வராது. இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், நமக்குள்ளேயும் ஒரு சண்டை இருக்கும், நமக்கும் நம்ம மனசுக்கே ஆகாது.
ஓகே, நாம் ஒன்று நினைப்போம், மனசு ஒன்று செய்ய சொல்லும். சரி, நமக்குள்ளேயும் சண்டை, நமக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் சண்டை வரும். ஓகே, நம்ம வீட்டில் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ குழந்தை சொந்தக்காரங்க, ஃபேமிலிக்கு ஃபேமிலி சண்டை, ஊருக்கு ஊர் சண்டை இருக்கும், ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் இருக்கும், நாட்டுக்கு நாடு இருக்கும். இன்றைக்கி எல்லாமே நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம், இதெல்லாம் நடக்குது. மனு கிளியராக கொடுத்துரு என்ன பண்ணால் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும் அவ்வளோ கொடுத்துருக்காரு. உண்மையில் நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. மனு ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காரு எப்படி வாங்கணும். இன்றைக்கி நம்ம எல்லாருமே அதுக்கு எகெயின்ஸ்டாக தான் பண்ணுறோம். எகெயின்ஸ்ட். அவர் பேசாத விஷயம் கிடையாது, ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு. நம்ம அப்படி ஆப்போசிட்டாக போகிறதுனால தான் பல விதமான பிரச்சனைகள் வருது. ஸோ அந்த மனுக்களோட பேர் என்ன, அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அதெல்லாமே வரும் பாகவத்தில். ஸோ முதல்ல இந்த 3ஆவது ஸ்லோகத்தில் சிருஷ்டி சர்க்கா அது பண்ணுறது விஷ்ணு தான். அவர் தான் ஃபஸ்ட்டு சிருஷ்டி பண்ணுறது, சர்க்கா பண்ணுறது விஷ்ணு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 16 மூலப்பொருட்கள் படிக்கிறார். அதில் நீங்கள் படிச்சிங்க இப்போ இல்லையா? அது பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் வருது, அதுக்கப்புறம் இந்திரியங்கள் எல்லாமே படிக்கிறார். இது பாவம் நீங்கள் போக போக வரும். எப்படி ஒரு கார் தயார் பண்ணணுன்னா ஒரு காரில் ஒரு பலாயிரம் ஸ்பேர் பார்ட் இருக்கும். அந்த ஸ்பேர் பார்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு தயார் பண்ணி அப்புறம் அதை அசம்பிள் பண்ணுவாங்க. அசம்பிள்னால் தெரியும் இல்லையா? ஒன்று சேர்த்து அதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி கார் ஃபேக்ட்ரிக்கு போனால் என்ன இருக்குமோ இந்த உலகம் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கும் படைக்கிறது. ஒன்றுன்னா அந்த காரில் ஒரு ஸ்பேர் பார்ட்டும் முக்கியம்தான். புரியுதா நான் சொல்கிறது? அதில் சின்ன நட்டு செய்யணும்னா அந்த நட்டுக்குன்னு ஒரு வேலை இருக்கும், சின்ன போல்ட்டு, அது தேவையில்லைன்னு தூக்கி போட முடியாது. ஒன்று முக்கியம். இப்போ பகவான் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு பாருங்கள், பஞ்சபூதங்கள், அப்புறம் இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், இதெல்லாம் படைக்கிறார். ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு வார்த்தை ஒன்று வருது. அந்த 3ஆவது ஸ்லோகத்தில் டிரான்ஸ்லேஷனில் வரும். செகண்ட் சென்டென்ஸ் படிங்க. சர்க்காவுக்கு அப்புறம் டிரான்ஸ்லேஷன் விசர்கான்னு என்னன்னு வருது பாருங்க. அந்த டிரான்ஸ்லேஷன் மொத்தமாக படிங்களா? மொழிபெயர்ப்பு. ஆரம்ப படைப்பின் 16 பொருட்களான ஐம்பூதங்கள், நெருப்பு, நீர், நிலம், காற்று மற்றும் ஆகாயம், ஓசை, உருவம், சுவை, வாசனை, ஸ்பரிசம், மேலும் கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தோல் மற்றும் மனம் ஆகியவை சர்க்கம் என்று அழைக்கப்படுகின்றன. ஆனால் ஜட இயற்கை குணங்களின் சேர்க்கையினால் பின்தொடர்ந்து நிகழ்வது விசர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ விசர்கா வேற, சர்க்கா வேற. விசர்கா பண்ணுறது யாருன்னா பிரம்மா. அவர் எப்படி அது பண்ணுறாருன்னா மூலப்பொருட்கள் கிருஷ்ணர் கொடுத்துருவார் பிரம்மாவுக்கு. பிரம்மா ஒரு ஜீவனோட கர்மா பொறுத்து அவர் 2வது அசம்பிளிங் பண்ணுவார். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கார் ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பலவிதமான கார் தயார் பண்ணுவாங்க. பேசிக்காக நட்டு போல்ட் ஒன்றா இருந்தாலும் சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் சில காரில் இருக்கும், சில காரில் இருக்காது. ஹை ஃபீச்சர்ஸ் வேணும், அதிகம் காசு கேட்பாங்க. அப்படின்னா கார் கம்பெனிக்காரங்க எப்படி தயாரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் மக்கள் இந்த மாதிரி காசு கொடுக்குற மக்கள் இருப்பாங்க, சில பேர் கம்மியாக கொடுக்குற மக்கள் இருப்பாங்க, ரொம்ப கொடுக்குற மக்கள் இருப்பாங்க. அவனுக்கு தகுந்தாப்பில் கார் கம்பெனிக்காரன் தயாரிக்கிறான். அவனுக்கு தெரியும். ஒரு கார் கம்பெனிக்காரனுக்கே பல விதமான கார் தயாரிக்கிறான், மக்களோட மனசை புரிஞ்சுக்கிறான்னா பிரம்மா எப்பேற்பட்டவராக இருப்பார். அவர் ஒருத்தரோட கர்மா பொறுத்தும் கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் அசம்பிள் பண்ணுவார். இட்ஸ்நாத் இப்போ நம்ம எல்லாருக்கும் நாக்கு இருக்குது, ஒரே மாதிரி வேலை பண்ணாது. ஈவன் ஆண்களுக்கு பெண்களுக்கு 2 பேர் நாக்கு இருக்கும். பெண்களோட நாக்கு ஒரு மாதிரி ஒர்க் ஆகும், ஆண்களோட நாக்கு ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். அதெல்லாம் கணக்கு இருக்குது. இப்போ உதாரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக பெண்களுக்கு இந்த புளிப்பு சம்மந்தப்பட்டது ரொம்ப பிடிக்கும். பொதுவாக ஆண்கள் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன். பொதுவாக
பெண்களுக்கு ஸ்வீட்டெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும், ஆண்களுக்கு காரம்னா பிடிக்கும். ஜென்ரலாக சொல்கிறேன். இது ஒரு பெரிய கணக்கு இருக்குது. முக்குணங்கள் யூஸ் பண்ணி பிரம்மா பண்ணுவார். ஒருத்தரோட கர்மா பொறுத்து உடலெல்லாம் கொடுப்பார். சும்மாலாம் எதுவும் கிடையாது. சும்மாலாம் பிரம்மா படைக்கிறது இல்லை. இந்த கணக்கு நம்மளால் போட முடியாது. டிஃபிகல்ட் அது. ஒரு ஆத்மா எப்படி ஆசைப்படும்னு அவருக்கும் தெரியும். பிரம்மாக்கு அதுக்கு தகுந்தாப்பில் தயார் பண்ணுவார் உடலை. எப்படி ஒரு கார் கம்பெனிக்காரங்க பாருங்கள், ஒரே பிராண்டு கார் இருக்கும், ஒரு 15 மாடல் வச்சுருப்பான். நீங்கள் போய் பார்க்கலாம். 15 மாடல், ஒரு மாடல் ஒரு ரேட்டும்பான். ஆனால் அவனுக்கு தெரியும் இத்தனை ஜனங்க இருக்காங்க தெரியும். அது மாதிரி 84 லட்சம் வகை உடல்கள் இருக்குது. அது நீங்கள் படிச்சிருப்பீங்க. 84 லட்சம் வகை. அப்போ ஒருத்தர் அவங்க கர்மா பிரகாரம் எல்லாம் உடல்லாம் கொடுக்குறாரு. அப்போ சார் வேறு கேட்கல, இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கணுமானா எஸ் புரிஞ்சுக்கணும். இது ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நான் இன்னும் லெமெண்டேஷன் என்ன புலம்பாமல் இருப்பேன். நான் புலம்பாமல் இருப்பேன். இல்லைன்னா இது உண்மை, நம்ம புலம்புவோம், தேவையில்லாமல் புலம்புவோம். ஒரு உதாரணம், சம்டைம்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். வண்டியில் போகும்போது திடீர்னு நாயெல்லாம் உழைக்கும், அது துரத்தும். சம்டைம்ஸ் அது எதுக்கு என்ன பார்த்து உழைக்குதுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் அது உழைக்கும். நம்ம கொஞ்சம் புத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம், உழைக்குதுன்னா ஓகே ஏதோ உழைச்சிட்டு போ, அது அப்படி தான், அதோட குணம். அது நாயோட குணம், அது உழைக்கும், சும்மாவே உழைக்கும். அது நான் புரிஞ்சுக்கிட்டுனா ஒன்றும் இல்லை, புரியாமல் அது ஏங்க உழைக்குது, அது ஏங்க உழைக்குன்னு உட்காந்து அழுதுன்னு வைங்க, பைத்தியமானு கேட்பாங்க நம்மளை. அதோட குணம் அப்படித்தான். அது மாதிரி எப்படி அந்த நாயோட குணம் நான் புரிஞ்சுக்கணும், இந்த மனிதர் குணம், உலகம் சிருஷ்டி, இதை நான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கலாம் உட்காந்து அழுகுவேன். நான் அழுகுவேன், ஆக்சுவலி அழுகுவேன். ஆக்சுவலி நாயை இப்படி உழைக்குதுன்னு யாராவது அழுதாங்கன்னா பைத்தியம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி யாராவது இந்த உலகத்தில் நிறைய பேர் அழுகுவாங்க, பைத்தியமாட்டு தான் அழுகுவாங்க. அதில் ஒரு சரியான காரணமெல்லாம் இருக்காது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த உலகம் நிறைய பேர் அழுகுறாங்க, புலம்புறாங்க இல்லையா, பைத்தியமாட்டு தான் அழுகுவாங்க. அது சரியான காரணமெல்லாம் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும், அழுக மாட்டாங்க. இது கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார். அவர் சொல்கிறார், பிரம்மபூத பிரசன்னாத்மா நசோச்சதி நகாங்ஷதி. அவன் புலம்ப மாட்டான் அர்ஜுனா அப்படிங்கிறார். எனக்கு புரியுது அவனுக்கு. இது பாகவத்தில் போக போக வரும். இந்த மொத்த சிருஷ்டியை பொய்ன்னு கூட சொல்லுவாங்க. பொய்னா அங்கே எப்படி புரிஞ்சு, இது டெம்பரரி, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் நமக்கு அது புரியல. இதுக்கு பல உதாரணம் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த பீச்சுக்கெல்லாம் போனோம்னா இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணிலே வீடு கட்டும். அது ரொம்ப பார்த்து பார்த்து அழகாக கட்டும். திடீர்னு ஒரு ஆளை அடிச்சுட்டு போயிடும். ஆனால் ரொம்ப அழகாக பார்த்து பார்த்து கட்டும். இப்போ ஐயோ என் வீடு போச்சே வீடு போச்சேன்னு அழுதுச்சுன்னா பெரியதே இது போய் அழுகுவியா, அது டெம்பரரி, அது அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த உலகம், இந்த வீடு, நம்மளோட ரிலேஷன்ஷிப்னா உறவு, இதெல்லாம் அந்த இப்படி அது கட்டும். அது குழந்தை என்ன கட்டும்னா என்னமோ அந்த வீட்டில் இது வாழ போகிற மாதிரி கட்டும். பார்த்து கட்டி ஒரு அப்படி உள்ளே விட்டு ஒரு வேலாம் பண்ணி அழகாக பண்ணும். தட்டி ரெஞ்சு போயிடும். பட் யார் உட்காந்து ஜென்ரலாக அதை ரொம்ப அழுதோம்னா அது பெருசாக எடுத்துக்க மாட்டான். ஸோ பாகவத்தில் கொடுக்குறாங்க, இது நல்லா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இது டெம்பரரின்னு புரிஞ்சுக்கோ. நம்மளோட உறவு எல்லாம் டெம்பரரி. இது சரியாக புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம உட்காந்து புலம்ப மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் அது வேணும் இது வேணும்னு நினைக்க மாட்டேன். அஃப்கோர்ஸ் ஒரு ஆத்மா ஆசைப்படும், அது இயற்கை. என்ன வேணும்னு தெரிஞ்சு கரெக்டாக ஆசைப்படும், வேறு எதுவும் கேட்காது. இல்லைன்னா தேவையில்லாமல் ஆசைப்படும். அப்போ இந்த சர்க்கா விசர்க்கா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த சிருஷ்டி ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த முக்குணத்தை வச்சு தான் இந்த உடலில் பலவிதமான உடல் வருது. 84 லட்சம் வகைங்கிறது முக்குணம் பேஸ் பண்ணி தான். ஆக்சுவலி சொல்லப்போனால் நம்ம உடலும் நாயோட உடலும் ஒன் சென்ஸ் ஒன்று தான். ஓகே, எப்படி புரிஞ்சுக்கணுன்னா
தோசையும் இட்லியும் ஒன் சென்ஸ் ஒன்று தான். ஏன்னா மாவு ஒன்று தான், பேஸ் ஒன்று தான். ஓகே, ரெண்டும் பேஸ்னால் ஒன்று தான். பார்க்குறதுக்கு வெவ்வேறு மாதிரி வடிவம் இருந்தாலும் பேஸ் மாவு தான். அது மாதிரி தான் நம்ம உடலும் நாய் உடலும். அதுவும் பஞ்சபூத்தால் தான் செய்யப்பட்டிருக்கு, எனக்கும் பஞ்சபூத்தால் தான் செய்யப்பட்டிருக்கு. எல்லாம் ஒன்று தான். ப்ரப்போர்ஷன், ப்ரப்போர்ஷன்னா ப்ரப்போர்ஷன், அந்த ஏன்னா அளவா அதுதான். ஜஸ்ட்டு தோசையும் இட்லியும் ஒன் சென்ஸ் ஒன்று தான், ஒரே மாவு தான். இது ஃப்ளாட்டாக போடுறாங்க, அது கொஞ்சம் புஷ்ஷுன்னு சொல்லி ஏதோ ஊற்றுறாங்க, அவ்வளோதான். பட் பேஸ் ஒன்று தான். இது நல்லா புரிஞ்சுக்கணும், இது எல்லாமே புரிஞ்சுக்கணுங்கிறாங்க. நான் எல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம புரிஞ்சிக்காதனால ஒன்றுக்கு ஏதோ பெருசாக வேல்யூ இருக்கும்போ ஒன்றுக்கு வேல்யூவே இல்லைம்போம். ஸோ சுகதேவ கோஸ்வாமி இது பேசுகிறாருன்னா இது புரிஞ்சுக்கணும். ஏன் படைக்கிறாரு, பிரம்மா ஏன் எப்படி பண்ணுறாரு, அப்புறம் இந்த பிளானட்டரி சிஸ்டம்ஸ், பலவிதமான கிரகங்கள் இருக்குது. ஒரு ஒரு கிரகத்தில் ஒரு ஒரு மாதிரி மனிதன் வாழ்வாங்க. அவன் எப்படி தான் அங்கே போகிறான். சம்டைம்ஸ் அது பார்த்தா பிரமிப்பாக இருக்கும். ஈவன் இந்திரா சந்திரா அவங்க வாழ்கிறதே பிரமிப்பாக இருக்கும் நமக்கு. ஏன் இந்த உலகத்திலே அம்பானி வீடு பார்த்தா அடே அப்பா 6000 கோடி வீடாக பிரமிப்பாக இருக்கும். இந்திரன் வீடு பார்த்தா இது ஒன்றுமே இல்லாத மாதிரி தோணும். ஆனால் இந்திரன் வீடே ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலி ஸ்பீக்கிங். இதெல்லாம் ஏன் சொல்லித்தராங்கன்னா ஒரு விஷயத்தில் என்னென்னா டெம்பரரின்னு புரிஞ்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது நமக்கு ஏறாது, சீக்கிரம் நமக்கு ஏறாது. எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இத்தனை கிரகங்கள் எல்லாமே டெம்பரரி, எல்லா இடத்துல உயிர் வாழி இருக்காங்க, இது டெம்பரரி. ஸோ அப்போ இது எப்படி காப்பாற்றுறாங்க, இங்கேருந்து எப்படி தான் தப்பிக்கணும், அப்போ அதுக்கு மனுக்கள் சொன்னக்கூடிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மனு தர்மம் கொடுக்குறார். அப்புறம் அந்த மனுக்கு பல குழந்தை இக்ஷ்வாக்கு இன்னும் நிறையா இருக்குது. நீ பாகவதம் படிக்க வரும். நிறையா விஷயங்கள் நம்ம சொல்லித்தராங்க. கடைசி அவங்க சொல்லித்தரது என்னென்னா அந்த முதல் ஸ்லோகத்தில் பார்த்த மாதிரி ஆஸ்ரயா, ஃபைனலாக கிருஷ்ணா பற்றி சொல்லி தருவாங்க. ஸோ இது ஏதோ சும்மாலாம் கிடையாது. இன்றைக்கி ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ அவங்க ஜாகிரபி ஹிஸ்ட்ரி சொல்லித்தராங்களே, அது மோஸ்ட்லி சரியானது கிடையாது. நீங்கள் போய் ஸ்கூலில் கேளுங்க, ஹிஸ்ட்ரி பிடிச்சிருக்கான்னு கேளுங்க, அஜோ சாமி கேட்க முடியலம்பா. பாகவதம் ஆக்சுவலி ஹிஸ்ட்ரி, ஆனால் கேட்க நல்லாயிருக்கும். ஹிஸ்ட்ரி இதெல்லாம் ஹிஸ்ட்ரி. ராமாயணம் ஆகட்டும் மகாபாரதம் எல்லாம் ஹிஸ்டரி, ஆனால் கேட்க ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்கூலில் படிக்க ஹிஸ்ட்ரிலையும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, அதெல்லாம் வரும். ராமாயணத்தில் மகாபாரதத்துலையும் சண்டை போட்டுக்கிட்டான்னு வரும், ஆனால் இது கேட்க நல்லாயிருக்கும். காரணம் என்னென்னா அங்கே கிருஷ்ணா உள்ளே இருக்கார், ஆஸ்ரயா அந்த பொருள் உள்ளே இருக்குது. ராமாயணத்தில் ராமர் இருக்கார், அந்த பொருள் இருக்கும்போது அது நல்லாயிருக்கும் கேட்க. அங்கேயும் சண்டையெல்லாம் இருக்குது, நீங்கள் ராமாயணம் மகாபாரதம் அங்கேயும் சண்டையெல்லாம் இருக்குது. பட் அந்த ஆஸ்ரயா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், அந்த ஹிஸ்ட்ரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த ஹிஸ்ட்ரி படிக்கும் பொழுது நான் சுத்தமாயிடுவேன். இது கிருஷ்ணா பகவத்கீதை சொல்கிறார். கதையந்தஷ மாம் நித்தியம் துஷ்யந்திச்சா ரம்மந்திச்சான்னு சொல்கிறார். என் கதை கேள் அர்ஜுனா அப்படிங்கிறார். நமக்கு தான் சொல்கிறார். திருப்தி அடைவேன், உண்மையிலே திருப்தியாக இருப்போம், சந்தோஷம் வருங்கிறார். ஸோ அது காரணம்னா அந்த ஆஸ்ரயா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கிருஷ்ணா. அந்த கிருஷ்ண கதா கேட்கும் பொழுது தான் ஒரு ஆத்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஜடபரதன் மேபி பாகவத்தில் படிச்சிருப்பீங்க. ஜடபரதன் அவர் வாழ்க்கை பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரிஷபதேவர் இவங்க லைஃப் ஸ்டைல் பார்த்தா நம்மளால் நினச்சே பார்க்க முடியாது, எப்படி இப்படி வாழ்கிறாங்க. கொஞ்சம் கூட உண்மை கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்கள அவ்வளோ தூரம் அவமதிப்பாங்க, பல பேர் அவமதிப்பாங்க, கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாங்க. நம்மளால் இமிட்டேட் பண்ண முடியாது. ஆனால் அவங்க எப்படி அப்படி இருக்காங்கன்னு பூரா புரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா அவங்க எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. இந்த பூரன் டெம்பரரி நல்லா புரியும், நமக்கு அது புரிய மாட்டேங்குது. அதுதான் மாயா, அதுதான் மாயா, நமக்கு அது புரியுது. श्री राधा श्याम सुंदर की जय, श्री प्रभुपाद की जय. ஸோ அந்த 4வது ஸ்லோகத்தில் கூட ரொம்ப அழகாக இருக்குது, அதை கொடுத்துருக்காங்க.
அந்த 4ஆம் ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? ஜீவராசிகளுக்குரிய சரியான சூழ்நிலை பகவானின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து பரமபுருஷ பகவானுடைய பாதுகாப்பின் கீழ் மன அமைதியுடன் இருப்பதாகும். மனுக்களும் அவர்களது சட்டங்களும் வாழ்வில் சரியான வழியை கொடுப்பதற்காகவே உள்ளனர். கர்ம வாசனையால் ஏற்படும் ஆசையே செயலாற்றுவதற்கான தூண்டுகோலாகும். ஸோ இதில் ரொம்ப அழகாக கொடுக்குறாரு. மனிதர்கள் வந்து பகவானோட சட்டங்கள் மதிக்கணும்னு வருது இல்லை? அப்படிதான் வருது. ஆமாங்க பிரபு, சட்டங்கள் கீழ்ப்படிந்து மதிக்கணும். அப்போ ஒருத்தர் பகவத்கீதை படிக்கலன்னா சட்டங்கள் தெரியாது. இது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். பகவத்கீதை படிக்காதனால இந்த உலகத்தின் சட்டங்கள் நம்ம புரிய மாட்டேங்குது. கிருஷ்ணர் வச்ச சட்டங்கள், கவர்மெண்ட் சில சட்டம் வைக்கும், அது பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். பகவானோட சட்டம் பர்ஃபெக்ட். இது உண்மை. பகவானோட சட்டம் தப்பே போகாது, பர்ஃபெக்டாக நடக்கும். அது நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. லைக் உதாரணத்துக்கு என் வாழ்க்கையில் ஒரு அடி உழுகுதுன்னே வைங்க, அது பர்ஃபெக்ட் தான், அவ்வளோதான் முடிஞ்சு. இது வந்து எனக்கு தப்பாக நடக்குதுன்னு சொல்ல முடியாது. பேசுவோம், எனக்கு ஏன் இந்த அநியாயம் நடக்குதுன்னா நடக்கணும், சும்மாலாம் நடக்காது. இது யார் சொல்கிறாங்கன்னா கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்கிறார். மயத்யக்ஷேன பிரகிருதி, அப்படியே சொல்கிறார். மயத்யக்ஷேனா, என்னோட கண்ட்ரோல் எல்லாமே நடக்குதுங்கிற இந்த உலகத்தில். 2 நாள் முன்னாடி நேற்று ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார், யுக்ரைனில் இப்படி யுத்தம் நடக்குது, பாலஸ்டைனில் யுத்தம் நடக்குது, காசாவில் செத்து போகிறாங்க. ஏன் சாகுறாங்க இல்லைன்னு கிடையாது, நமக்கும் வருத்தம் இருக்குது. ஆனால் அவன் சாகணும், அவ்வளோதான். அவன் சாகணும். ஒரு கணக்கு இருக்குது, அந்த கணக்கு நமக்கு புரியாது. அது நம்ம உட்காந்து அவன் என்ன கர்மா பண்ண அதெல்லாம் புரியாது நமக்கு. ஆனால் சும்மா நடக்காது. சில பிரபுபாத் ஒரு இடத்துல கொடுத்துருக்கார், 2-3 இடத்துல பிரபுபாத் பாகவத்தில் சொல்கிறார், எப்போ மிருகத்தை மனிதன் கொன்னுக்கிட்டே இருக்கானோ யுத்தம் வந்துக்கிட்டே தான் இருக்குமாமா. மிருகத்தை இவன் நிறுத்தணுமாமா அது. ஆனால் அது எங்கேயும் உலகத்தில் எங்கேயுமே நிறுத்தலை. இந்த மிருகத்தை கொன்னுட்டு தான் இருக்காங்க. அது கொல்ற வரைக்கும் இந்த யுத்தங்கள் வருமாமா. இது சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இவன் தேவையில்லாமல் கொல்றான், கஷ்டப்பட்டு தான் ஆகணும், தப்பிக்கிறதால ஒன்று கிடையாது. அதில் கிருஷ்ணரோட கணக்கு இருக்குது. ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு சுதந்திரம் இருக்கோ அதே சுதந்திரம் அந்த கோழிக்கோ மீனுக்கோ ஆடுக்கும் இருக்குது. அதுக்கும் சுதந்திரமெல்லாம் இருக்குது, அதுவும் வாழ்ந்து தான் ஆகணும். நான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறேன், பூரா என் கண்ட்ரோல் இருக்குன்னு பார்க்குறேன். அது நமக்கு தெரியாமல் நம்ம மேலே கண்ட்ரோலில் மாட்டுறேன். அவங்க என்ன ஃப்ரை பண்ணிடுவாங்க, சும்மாலாம் எதுவும் இல்லை, எல்லாமே கணக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது ஈசோபனிஷத்தில் ஸ்லோகம் வருது, ஓம் பூர்ணமிதம் பூர்ணமதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. பகவான் பூர்ணமானவர், அவர் படைக்கிறதும் பூர்ணமாக தான் இருக்கும். பூர்ணம்னா கம்ப்ளீட், முழுமையானது. அதில் தப்புன்னு ஒன்று கிடையாது. இப்போ நம்ம உடல் இருக்கு இல்லையா, இந்த உடலில் கண் இங்கே வச்சுருக்காங்கன்னா அது கணக்கெல்லாம் இருக்குது. கண் ஏன் காலில் வச்சுருக்கலாம்ல, கண் இங்கே தான் வச்சு, காது இப்படி தான் வைப்பாங்க. சும்மாலாம் படைக்கலை, எல்லாம் ஒரு கணக்கு போட்டு தான் பகவான் படைக்கிறார், சும்மா கிடையாது. அதே மாதிரி எல்லாமே, ஒரு நாயாகட்டும் பன்றி ஆகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. இது பாகவத்தில் கொடுக்குறாங்க, போக போக வரும். ரொம்ப ஆச்சரியம். ஸோ இந்த பாகவதம் நல்லா படித்தோம்னா ஒன்று நல்லா புரியும். பகவான் வந்து ஒரு ஆத்மா மேலே எவ்வளோ பிரியம் வச்சுருக்காருன்னு ஒரு புரியும். பகவான் நம்ம மேலே இருக்கிற பிரியம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நான் சின்னதாக ஒரு ஆசைப்பட்டால் அதுக்கு ஒரு உடல் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருவார், அனுபவி, என்ஜாய் பண்ண. கொஞ்சமாக எதை ஆசைப்பட்டாலும் கொடுத்துருவார். ஜஸ்ட் லைக் சம்டைம்ஸ் பார்க்கலாம், சில பெற்றோர்கள் தன் குழந்தை எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவான். என்ன கேட்டாலும் இருக்கா, நான் பார்த்துருக்கேன். அது கை காட்டுச்சுன்னா போதும், அது அடுத்த நாள் வீட்டில் அந்த பொருள் இருக்கும். ஓகே, வீட்டில் என் குழந்தை கேட்குது. அப்போ ஒரு சாதாரண பெற்றோரே அப்படி இருக்கும் பொழுது பகவான் எப்படி இருப்பார்? சும்மாலும் கிடையாது, நான் எதை கேட்டாலும் கொடுத்துருவார். பாகவத்தில் இருக்கு. அப்போ நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கேட்குறதுலே, ஏன்னா எதை கேட்டாலும் கொடுக்குறாரு. அப்போ கேட்குறதுலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும், சும்மாலாம் கிடையாது.
அதனால தான் அர்ஜுனா பகவத்கீதையில் கடைசியில் ஒரு ஸ்லோகம் வரும், கரிஷே வச்சனம் தவா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் கேட்டுக்கிறேன், நானாக எதுவும் கேட்கல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் செய்கிறேன், நானாக உட்காந்து யோசித்து செய்கிறது வேண்டாம், அவர் என்ன சொல்கிறார தெரிஞ்சுக்கணும். பட் இன்றைக்கி உலகத்தில் பகவத்கீதா பாகவதம் படிக்காதனால என்ன வேணும்னு எனக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது, எப்படி வாழணும்னு தெரியாது, கண்மூடித்தனமாக மிருகம் மாதிரி தான் வாழ்கிறோம். இது உண்மை. இது பல ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த உலகத்தில் மனிதன் வந்து மிருகம் மாதிரி தான் வாழ்கிறான். பிரபுபாத் சொல்கிறார் ஒரு இடத்துல, ராயல் எடிஷன் ஆஃப் அன் அனிமல் உம்பார், தமிழ்னு சரியாக தெரியல, ராயல் எடிஷன் உம்பார். மிருகத்திலே இது ஒரு ஹை கிளாஸ் மிருகம், அவ்வளோதான். மனுஷன் மிருகம் மாதிரி தான் வாழ்கிறான். சொன்னப்போட மிருகம் பெட்டர். எப்போ ஒரு மனிதன் பகவான் நினைக்கலையோ மிருகத்தோட மோசமாக வாழும். இதுதான் உண்மை. ஸோ அந்த ஸ்லோகத்தில் வருது, மறுபடியும் அவர் இந்த 4வதுலேயே இருக்குது, அந்த மனு வந்து எப்படி வாழணும்னு அவர் சொல்லி கொடுக்குறார். ஏற்கனவே சொன்னேன், மனு தர்மம். நீங்கள் எப்படி கேள்வி கேட்டாலும் மனு தர்மத்தில் பதில் இருக்கும். அவர் டச் பண்ணா சப்ஜெக்ட் கிடையாது. பணம் எப்படி சம்பாதிக்கணும்னு பேசியிருக்கார். பணம் எப்படி சம்பாதிக்கணும், லாபம் வச்சா எந்த அளவுக்கு லாபம் வைக்கணும், பர்சன்டேஜ் கூட பேசியிருக்காரு. சும்மாலாம் கிடையாது. ஓகே, லாபம் வச்சு தான் ஆகணும், அதில் பர்சன்டேஜும் பேசுகிறாரு. இந்த பர்சன்டேஜில் வச்சு தான் லாபம் வைக்கணும். அவ்வளோ டீட்டெயிலாக மனுவெல்லாம் பேசியிருக்காரு. இன்றைக்கி அதெல்லாம் யாரும் படிக்காமல் எதோ பேசுகிறாங்க. ஸோ மனு சும்மா கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்த லைன்லையும் வருது, அது என்ன, அந்த 4வது ஸ்லோக டிரான்ஸ்லேஷனில் லாஸ்ட் சென்டென்ஸ், ஸோ அது நம்ம ஊத்தயா அப்படின்னு ஒன்று வருது. 10 விஷயத்தில் ஊத்தயானா செயற்கான ஒரு இம்பிட்டஸ். அப்படின்னா என்ன, படைப்பை தூண்டும் சக்தி, தூண்டும். இது பகவத்கீதையில் பிரபுபா ஒரு இடத்துல எழுதுறார், ஒரு மனுஷனுக்கு ஒரு வேலை செய்யணும் தூண்டுதல் எங்கேருந்து வருது. அதெல்லாம் ரொம்ப முக்கியம், சும்மாலாம் கிடையாது. இப்போ சயின்டிஸ்ட் ஒன்று கண்டுபிடிக்கிறான்னு வைங்க, அது ஏதோ சும்மா அவனாக நினச்சி பண்ணுறதெல்லாம் கிடையாது, பண்ணுறாங்க. அது பேசிக்காக தூண்டுதல் எங்கேருந்து வருது, கிருஷ்ணா தான் பண்ணுவார். கிருஷ்ணா தான். ஒருத்தர் அணுகுண்டு தாயிருக்கிறான்னு வைங்க, கிருஷ்ணா தான் புத்தி கொடுக்கணும். அவனாக உட்காந்து யோசிச்சான்னு சொல்ல முடியாது. ஒருத்தன் யோசிப்பான், அவன் என்னென்ன இந்த உலகத்தை எப்படி அழிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் யோசிச்சுட்டு இருப்பான், அவனுக்கும் கிருஷ்ணர் தான் தூண்டுதல் கொடுப்பார். இப்படி பண்ணி இது போட்டால் அழிஞ்சிடும், கிருஷ்ணா தான் கொடுக்குறார். பிரபுபாத் எழுதியிருக்கிறதும் சும்மா கிடையாது. ஏன்னா அவன் யூஸ் பண்ணி மொத்தத்தை முடிப்பார் பகவான். ஏன்னா சில பேர் கர்மா அவங்க இறக்கணும், அப்போ இவனை கருவியாக யூஸ் பண்ணுவார். பட் அவனுக்கும் கர்மா இருக்கும், ஏன்னா அவன் செய்யணும்னு நினைக்கிறானே. ஸோ இந்த 10 டாபிக் நாம் நினைக்கிற மாதிரி கிடையாது. இந்த 10 டாபிக் வந்து எல்லா ஸ்கந்தத்துலேயும் வரும். ஸோ சுகதேவ கோஸ்வாமி பாருங்க, பேசும் பொழுது 10 டாப்பிக்கும் பேசுகிறார். ஆனால் கிருஷ்ணாங்கிற பொருள் மட்டும் கடைசியில் தான் பேசுகிறார். 10வது ஸ்கந்தத்தில் தான் பேசுகிறார். எடுத்தோன்னே கிருஷ்ணா பற்றி பேசலை. மற்ற அவதாரங்கள், மனுக்கள் எல்லாம் பேசிட்டு தான் கடைசியில் கிருஷ்ணாவுக்கு வர்றார். காரணம் என்னென்னா, கிருஷ்ணர் புரிஞ்சது ரொம்ப கஷ்டம், அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. ஜென்ரலாக என்ன சொல்லணும், 9வது ஸ்கந்தம் முடிச்சாட்டாலே நீ கிருஷ்ணர் பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா 9வது ஸ்கந்தம் முடிக்கிறாங்கனாலே எல்லாம் உணர்ந்தவங்களாக இருக்கணுமாமா. நாம் அப்படியே படிச்சுட்டு போகிறோம். ஆக்சுவலி 9வது படித்து முடித்தாலே நீ எல்லாம் உணர்ந்தவங்க, அங்கே தான் கிருஷ்ணா கொடுப்பான். ஏன்னா கிருஷ்ணர் புரிஞ்சுக்க தான் கஷ்டம் இருக்குல்லே. அவர் செயல்கள் புரியாது, பிரம்மாக்கே புரியலைங்கிறார். நாம் எங்கே போய் புரிஞ்சுக்கிறது முடியாது. பட் அவர் செஞ்சாலும் பர்ஃபெக்ட், அவரே செஞ்சாலும் பர்ஃபெக்ட் தான். ஸோ அந்த கிருஷ்ணா, இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் பாகவத்தில் ஒரு ஸ்லோகம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ஏதேஞ்சாம்ச கலப்பும் சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், அந்த கிருஷ்ணா தான் பரம்பொருள். அது வந்து உலகத்துக்கே சொல்லி அவனுக்கு தான் வியாசர் நினைக்கிறார். அந்த ஒரு லைனுக்காக முழு பாகவதம் வருது. கடைசியில் 10வது ஸ்கந்தத்தில் கிருஷ்ணா பற்றி பேசுவார். அது வரைக்கும் பேசல அவர், அங்கே தான் ரொம்ப எலாபரேட்டாக பேசுவார்.
இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் பாகவதம் எலாபரேட்டுன்னு சொன்னாலும் இது ஒரு மாதிரி சுருக்கம் தான், லிட்டிலாக தான் வரும். நாம் கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ண தான் புரியும். சொல்லப்போனால் இந்த 10 டாப்பிக்கும் புரியும். ஏன் சிருஷ்டி பண்ணுறார்? இப்போ மிக்சி வருதுன்னா சும்மாலாம் மிக்சி கிரைண்டர்லாம் வரல, அதுவும் கிருஷ்ணா தான் பண்ணுறார். அதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. ஏன் மிக்சி படைக்கிறாங்க, கிரைண்டர் படைக்கிறாங்க? நாம் எதுவும் நினச்சிக்கிறோம் ஏதோ சும்மா படைச்சாங்க. நோ, எல்லாம் ஒரு கணக்கு இருக்குது, எல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. சைத்தன்ய மகாபிரபு போடுற கணக்கு இதெல்லாம். ஸோ அந்த சைத்தன்ய மகாபிரபுவோட அனுகிரகம் வேணுங்கிறதுக்காக தான் இந்த ஹரே கிருஷ்ணா அவரே கொடுத்துட்டார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இதெல்லாம் சும்மா இல்லை. அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா ஒழுங்காக சொல்ல ஆரம்பித்தா தான் எல்லாமே புரியும். அந்த ஹரே கிருஷ்ணா சொல்லாமல் நான் வெறும் சும்மா படித்தாலும் புரியாது. ஹரே கிருஷ்ணா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அது படிச்சுட்டு நம்ம பாகவதம் படிக்கிறது, சேவையில் ஈடுபடுறது, பக்தி பண்ணுறது எல்லாம் பண்ணும்பொழுது எல்லாமே புரியும். முன்னாடி சொன்னேன், எல்லாமே புரியும் பொழுது ஒரு மனிதன் அமைதியாக தான் இருப்பான். இங்கிலீஷில் சொல்லுவாங்க எம்டி வெசல்ஸ் மேக் மச் நாய்ஸ்ம்பாங்க. தமிழ் என்ன குறைகுடம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே தெரியும்போது அமைதியாக இருப்பான். ஒருத்தர் சும்மா சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, திட்டிகிட்டே இருக்காங்க, ஒரு மாதிரி இருக்காங்க, ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். மண்டையில் ஒன்றும் கிடையாது, எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு அமைதியாக இருப்பான். மேபி அவங்க வாழ்க்கையிலும் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வராமலாம் இருக்காது. ஏன்னா இது உண்மை. அதுதான் பாகவதம் படிக்கிறோம். பாகவதத்தில் பாகவதால் பற்றி படிக்கிறோம். பியூர் டிவோட்டிஸ் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனைலாம் வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் அவங்க பார்த்தா அன்டிஸ்டர்ப்டாக இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை நம்ம வாழ்க்கையெல்லாம் வரல. ஒன்றும் காந்தாரிக்கு வந்த பிரச்சனை எங்கே எந்த பெண்ணுக்கும் வந்தது கிடையாது. காந்தாரிக்கு அத்தனை பிரச்சனை வந்தது. ஆனால் காந்தாரி உண்மையிலே பார்த்தா அன்டிஸ்டர்ப்டாக இருந்தாங்க. என்னடா குழந்தைங்க இப்படி இருக்காங்களே, ஹஸ்பண்ட் இப்படி இருக்கான்னு நினச்சாலும் அவங்க அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா குரு அந்த மாதிரி குரு கிடைச்சாங்க. அந்த குரு சொல்லி கொடுத்தா கிருஷ்ணா பரம்பொருள் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாரும். ஸோ அதான் இந்த ஐ திங்க் இதில் 5வது ஸ்லோகத்தில் டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? அப்படி பகவத் விஞ்ஞானமானது முழு முதற் கடவுளின் அவதாரங்களையும் அவரது பல்வேறு செயல்களையும் மற்றும் அவரது சிறந்த பக்தர்களின் செயல்களையும் விவரிக்கிறது. இந்த பாகவத்தில் பகவானோட செயல்களும் அவரோட பக்தரோட செயல்கள் ரெண்டும் ஒன்றா கலந்து தான் வரும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒருத்தர் பாகவதம் படித்தாங்கன்னா இந்த அத்தியாயத்தின் பேர் என்ன, எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை, பதில் வந்துடும். சரியாக உட்காந்து படிக்கணும். நமக்கு நிறைய விஷயங்கள் புரியாது, ஓரளவுக்கு புரியும் சில பிரபுபாதோட அனுகிரகம். பட் இருந்தாலும் சிலது புரியும் போது நம்ம கேட்டாகும். சீனியர் டிவோட்டிஸ் நிறைய பேர் கேட்கணும் என்ன சொல்ல வராங்க. ஸோ இது உண்மை, பதில் கிடைச்சிடும். ஒருத்தர் பதில் கிடைச்சிருச்சுன்னா அமைதியாக இருப்பான். சம்டைம்ஸ் நம்ம உடம்பு சரியில்லைன்னு வைங்க, டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் சொல்கிறேன் உனக்கு இதுதான் பிரச்சனைப்பா, இங்கே இது பண்ணால் சரியாயிடும், நான் அமைதியாயிடுவோம். கிடச்சி ஓகே சொல்யூஷன் கிடச்சிருச்சு, இனி அது செய்யணும், அவ்வளோதான். டாக்டர் சொல்கிறது ஒரு புரியலப்பா, எங்கே பிரச்சனை எனக்கே தெரியலனா நமக்கு பயம் ஜாஸ்தி ஆகிடும். எங்கே தான் போகிறது, எந்த டாக்டர்கிட்ட தான் போகிறது. பட் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அமைதியாயிடுவாங்க. ஓகே இது இப்படி இருக்குது, இதை செய்யணும். அப்போ ஒருத்தர் பாகவதம் ஒழுங்காக படித்தா அமைதியாக இருப்பாங்க. உட்காந்து புலம்புறதோ கவலைப்படுறதோ அதெல்லாம் எதுவும் இருக்காது. தெளிவாக இருப்பாங்க, ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இன்னும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சந்தோஷமாகவும் இருப்பாங்க. தெளிவாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, புலம்பெல்லாம் மாட்டாங்க. ஜஸ்ட் அமைதி, எல்லாமே ஈஸியாக டீல் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏதோ கேள்வி தான் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. சத் பிரபு, நம்ம இஸ்கான்குள்ளே வரும்போது அகண்ட பூஜன் அகண்ட பஜனுங்கிற மாதிரி உள்ளே வர்றோம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மனு தர்மம், நமக்குன்னு சில தர்மம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிற போது நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம்.
நீங்கள் சொன்னீங்க ஒரு லாபம் கூட எவ்வளோ பர்சன்டேஜ் வைக்கணுங்கிற அளவுக்கு கூட நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயங்களை நம்ம வந்து கண்ட பஜன் அக்கண்ட பஜன் வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போகுது. நம்ம விஷயங்களை வந்து அதுக்கு மேலே யோசித்து சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் முயற்சி செய்யும் போது அந்த என்ன சொல்கிறது, எல்லாரும் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதப்ப நம்ம மட்டும் அந்த ரூலை ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஒரு ஃபூல் அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்துறாங்க. ரெண்டாவது வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த விஷயங்களை நம்ம எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணணும். ஏன்னா உங்களை மாதிரி தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டப்போ நம்ம கலியுக கம்பேட்டிபிளாக இருக்கணுங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. பட் அது வந்து எந்த அளவுக்கு நம்ம கம்பேட்டிபிளாக இருக்கணும், இல்லை எந்த அளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும்னு அதில் உங்கள் கேள்வி என்ன? அதுதான் பிரபு. லைக் நம்ம எந்த அளவுக்கு நம்ம இந்த தர்மங்களை ஃபாலோ பண்ணுற போது எந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும், இல்லை நம்ம எவ்வளோ நம்ம கம்பேட்டிபிளாக கலியுகா கம்பேட்டிபிலிட்டின்னு சொல்கிறாங்கல்ல, அது நம்ம வந்து மனு தர்மத்தில் இந்த விஷயங்களை கொடுத்துருந்தாலும் நம்ம வந்து சில நேரங்களில் அந்த சூழ்நிலைக்கு நம்ம செய்ய முடியாது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம இதாக வருது. சுகதேவ கோஸ்வாமி பாவத்தில் கடைசியில் சொல்கிறார், மனு தர்மம் இன்னைக்கு கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சில பிரபுபாதம் சொல்லியிருக்காரு. சாணக்கிய நீதி சாஸ்திரம் கடைப்பிடிக்கிறதே கஷ்டம், மனு தர்மம் எங்கே போகிறது, அதெல்லாம் இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக டிஃபிகல்ட் தான். ஸோ சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார், அண்ட் ஒரு கிளாஸில் திரு பானுசுவாமி மகாராஜ் சொல்கிறார், இந்த தர்மங்கள் முழுசாக கடைப்பிடிக்க கஷ்டம், முடிஞ்ச அளவு கடைப்பிடிக்கணும். வர்ணாசிரம தர்மம் கூட இருக்குது. வர்ணாசிரம தர்மத்தில் மனு தர்மமெல்லாம் இருக்குது. முழுசாக கடைப்பிடிக்கணும் முடியாது, பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கடைப்பிடிக்கணும். சேம் டைம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லி ஆகும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். தென் இந்த தர்மங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும். முழுசாக பண்ண முடியாது தான், பட் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி ஆகணும். அந்த மாதிரி நீ நம்ம படிக்கணும், என்னென்ன கடைப்பிடிக்கணும், என்னென்ன கடைப்பிடிக்க முடியாது. சிலதெல்லாம் ரொம்ப கஷ்டம், கடைப்பிடிக்கிறதே கஷ்டம்தான், அதெல்லாம் ஓகே. பட் சிலது ஓரளவுக்கு பண்ண முடியும்னா அது என்ன பண்ண முடியும் பண்ணி தான் ஆகணும். இப்போ உட்காந்து என்னால் இது முடியாதுன்னு சொல்ல முடியாது. என்னால் படிக்கணும் கண்டிப்பாக. சிலது பண்ண முடியும், சிலது பண்ண முடியாது. அந்த 4 ரூல்ஸ் இருக்குல்ல, அந்த ரூல்ஸ் வந்து லைக் பிரேக் பண்ணுற மாதிரி லெவலுக்கு போகக்கூடாது. அந்த 4 ஃபாலோ பண்ணுறது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. அந்த 4 வந்து அந்த 4 கடைப்பிடிக்கிறனால பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு போயே ஆகணும் ஒரு ரூல், அதனால மார்க்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போய் ஆகணும், அதனால மார்க் கொடுக்க மாட்டாங்க. இந்த 4 அது மாதிரி 4 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. பட் கண்டிப்பாக பண்ணணும். அது மட்டும் பண்ணி கிருஷ்ணநாமா சொல்லுன்னா அது 0. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கு மேலே நிறைய இருக்குது. மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறது, ட்ரிங்க்ஸ் எடுக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் பெரிய தவமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் சாதாரணமான விஷயம். தட்ஸ் நாட் எ கிரேட் திங். நான் இங்கே சொல்கிறது அதுக்கும் மேலே நிறையா இருக்குங்க. நிறையா இருக்குது. ஈவன் பணம் சம்பாதிக்கணும்னா ஒரு மனுஷன் சொந்த ஊர்லேருந்து எவ்வளோ தூரம் போகணும் கூட கணக்கு இருக்குது. அதெல்லாம் மனுதர்மத்தில் இருக்குது, அதில் யாரும் பேச மாட்டாங்க. அது அப்படியே கடைப்பிடிக்க முடியாது. இன்றைக்கி பணம் சம்பாதிக்கணும்னா எங்கே போய் சம்பாதிக்கணும் கூட கணக்கெல்லாம் இருக்குது. ஸோ அது மனு தர்மம் அவ்வளோ சயின்ஸ். ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் கி ஜெய், பிரபுபாத் கி ஜெய். அதெல்லாம் அப்படியே 100% கடைப்பிடிக்க முடியாது. ஸோ சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார், கலிர் தோஷே நிதே ராஜன், தோஷம்தான் போகிறான். ஒரே வழி கீர்த்தனா தேவ கிருஷ்ணாஸ்யா, கிருஷ்ணா கீர்த்தனம் பண்ணிக்க, வேறு வழி இல்லை. ஸோ இது உண்மை. ஒருத்தர் கிருஷ்ணா கீர்த்தனா பண்ணும் பொழுது பகவான் புரிய வைப்பார், அவரோட அசோசியேஷன் கிடைக்கும், ஒரு ஆத்மா சந்தோஷமாக இருக்கும். இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். இது யாரும் கொடுத்ததில்லை இது வரைக்கும். சைத்தன்ய மகாபிரபு கொடுக்குறார். இந்த சாண்டிங் ஹரிநாமாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய இடத்துல நமக்கு என்னன்னு சொல்கிறதுனா ட்ராபேக்ஸ்னால்
குறை, பின்விளைவுகள் சொல்லலாம். டிராபேக், பின்னடைவு. பின்விளைவு இல்லை, டிராபேக், குறைபாடு தான் கரெக்டு வரும். குறைபாடு தான் கரெக்டு வரும். இந்த நாம ஒருத்தர் சொல்லும்போது எல்லா டிராபேக்ஸும் தூக்கிடும். கிருஷ்ணா சும்மாலும் கிடையாது, நாம சும்மாலும் கிடையாது. ஒரு ஆத்மாவுக்கு வேணுங்கிறதெல்லாம் அந்த நாமத்திலே கிடச்சிடும். எல்லாமே தூக்கும். இன்னும் சுகதேவ கோஸ்வாமி ஏன் சொல்லணும்? அது இது ஒன்று மட்டும் செய்யுங்கிறார். இது உண்மையிலே வரப்பிரசாதம். மற்ற யுகத்தில் இது கிடையாது. ஏன் சாண்டிங் பெரிய விஷயம்னா எல்லா டிராபேக்கும் சரி பண்ணும். இதெல்லாம் பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். அப்போ நான் ஹரே கிருஷ்ணா சொன்ன பணம் கிடைச்சிருமா, எனக்கு ஒரு ட்ராபேக் அது, அப்படி புரிஞ்சுக்கூடாது. அசாந்தவே ஒரு ஆத்மாவுக்கு என்ன தேவைங்கிறது சாஸ்திரம் இருக்குது. கிருஷ்ணா தவிர ஒன்று எதுவும் தேவையில்லை. ஒரு ஆத்மாவுக்கு கிருஷ்ணா தான் தேவை, கிடைச்சிடும். அந்த பொருள் கிடைக்கும்போது அமைதியாக இருக்கும். ஸோ வேதத்தில் நிறையா இருக்குது. அதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியுமானா முடியாது. இந்த உலகத்தில் ஒரு வேதம் முழுசாக தெரிஞ்சவங்க கூட ஆள் கிடையாது. 4 விடுங்க, 1 கூட தெரியாது. ஒரு வேதம் முழுசாக தெரிஞ்சவங்க கிடையாது. நீங்கள் தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க, ஆள் இல்லை. 4 வேதம் தெரிஞ்சவங்க எங்கே போகிறது? சில பேர் சொல்லிக்கிறாங்க சதுர்வேதின்னு. ஹரே கிருஷ்ணாவே சொல்ல மாட்டான். அவன் எங்கே சதுர்வேதி ஆவான்? வேதம் எல்லாம் தெரிஞ்சுன்னா சரணாதி பண்ணணும். ஹரே கிருஷ்ணாவை சொல்லினா நீங்கள் எப்படி சதுர்வேதின்னு சொல்ல முடியும்? ஒரு வேதம் தெரிஞ்சவங்கள ஆள் இல்லை இன்னைக்கு. ஆனால் வேதத்தின் பரம்பொருள் கிருஷ்ணா அந்த நாமத்தை கொடுத்துட்டாங்க நமக்கு. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஹரே கிருஷ்ணா சொல்கிறது ஆர்டினரி இதெல்லாம் கிடையாது, ரொம்ப ஹை கிளாஸ். நமக்கு புரியல இவன் தான் சொல்லுவோம் பெஸ்ட் பெஸ்ட். ஸோ வேற கேள்வி, வேற கொஷின்ஸ்? என்னென்ன குரு? கிருஷ்ணாலேருந்து வருது, கிருஷ்ணாலேருந்து வருது. வரிசையாக வருது. நாரதர், வரிசையாக வருது. சுகதேவ கோஸ்வாமி அப்படி வரிசையாக வருது. மத்வாச்சாரியா, சுகதேவ கோஸ்வாமி மத்வாச்சாரியர் சொல்ல, மத்வாச்சாரியன்னு நம்ம இதெல்லாம் வருது. அப்படி தான் வரும். மத்வாச்சாரிய மூலமாக வரும் நமக்கு. ஆமாம். ஸோ மத்வாச்சாரியா நேரடி வியாசத்தை போய் கற்றுக்கிட்டார். உண்மையில் நேரடி அங்கேயே போயிட்டார். பார்க்குறதுக்கு மத்வாச்சாரியர் ஒரு 1000 வருஷம், 1200 அந்த மாதிரி இருக்கும். பட் அவர் வியாசத்தை போய் உட்காந்து கற்றுக்கிட்டார் அவர். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? ஆ, சொல்லு. இன்றைக்கும் வியாசர் இருக்கார். நாம் நினச்சாலும் வியாசரை பார்க்கலாம். இன்றைக்கி பத்ரிநாத் போனவங்களுக்கு தெரியும். வியாச குஃபான்னு ஒன்று பார்த்தோம். அஃப்கோர்ஸ் ஒரிஜினல் வியாச குஃபா அது கிடையாது. நாம் ஒன்று பார்த்தோம், ஒரிஜினல் வேறு இடத்துல இருக்குது. இன்றைக்கும் வியாசரை பார்க்கலாம். எல்லா ஆச்சாரியாஸையும் பார்க்கலாம். அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இருக்காங்க. ஸோ மத்வாச்சாரிக்கு அந்த சக்தி இருக்குது. அவர் மத்வாச்சாரி நம்ம மாதிரி மனிதனும் கிடையாது. அவர் ரொம்ப ஹை கிளாஸ். வாயு பீமனோட அவதாரம் கூட சொல்லுவாங்க. போய் பார்த்து பேசினா எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்தார் மத்வாச்சாரியா. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங். இன்றைக்கி நீங்கள் உடுப்பி போய் பார்க்கலாம். மத்வாச்சாரியா அங்கே இருக்கிற இடம் இன்னும் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் போய் பார்க்கலாம் உடுப்பியில். ஸோ இதெல்லாம் உண்மை. இன்றைக்கும் வியாசர் இருக்கார். பாகவத்தில் எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கும் வியாசர் அங்கே இருக்கார். பத்ரிகா ஆசிரமத்தில் இருக்கார். வருது, பார்க்கலாம். ஆமாம். கோலோக்கா யார்? அவங்க போயிடுவாங்க. இருப்பாங்கன்னா மக்களுக்கு சேவை செய்கிற கூட இருப்பாங்க. சில பேர் அவரையும் போய் பார்ப்பாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாது. பெரிய பெரிய ஆச்சாரியம் இன்றைக்கி அவங்க போய் பார்த்து பேசுவாங்க, இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. நாரதர் நினச்சா எங்கே வேணாலும் வருவார். இங்கேயும் வருவார், பாதாள லோகத்துக்கு போவார், சொர்க்கத்துக்கு போவார், கோலோக்கா போவார், கைலாயம் போவார்.
ஜஸ்ட் லைக் தட் சுற்றுவாங்க. அதெல்லாம் உண்மை. அதெல்லாம் பாகவத்திலையும் கொடுக்குறான். அவங்க நினச்சா போக முடியும், முடியாதெல்லாம் கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணுறதும் செய்வாங்க. வியாசர் உட்காந்து எழுதுறாரு, ஏன் நமக்காக தான் எழுதுறாரு. உட்காந்து ஏன் எல்லா வேதம் எல்லா பாகவதம் எழுதுனாலும் நாம் நல்லா இருக்கணுக்காக எழுதுறாரு ஒருத்தர். நினச்சி பாருங்க, நாம் நல்லா இருக்கணுக்காக 5000 வருஷம் முன்னாடி ஒருத்தர் உட்காந்து வேலை பண்ணியிருக்காரு நமக்காக. அப்போ அவங்க எவ்வளோ கருணை உள்ளவாங்க. நாம் எதோ நம்ம மகனுக்கு ஒரு 2 கோடி ரூபா கொடுத்தா ஐயோ பெரிய ஆள் நினச்சிக்கிறேன். 5000 வருஷம் முன்னாடி நாம் எல்லாம் நல்லா இருக்குன்னு ஒருத்தர் உட்காந்து வேலை பண்ணுறாருன்னா அப்போ அவர் எவ்வளோ கருணை உள்ளவராக இருக்கணும். சும்மாலாம் கிடையாது. கோஸ்வாமிஸ் எவ்வளோ கருணை உள்ளவாங்க. சைத்தன்ய மகாபிரபு இன்னைக்கு நம்மளை அவரை பற்றி நமக்கு தெரியுதுன்னா அது ஒருத்தர் வேலை பண்ணார், ஸ்வரூப் தாமோதர். அவர் தான் உட்காந்து எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நமக்கு கொடுத்தார். அந்த ஒருத்தர் வேலை பண்ணதுங்காட்டு தான் சைத்தன்ய மகாபிரபு பற்றி தெரியுது நமக்கு. ஸோ நாம் நல்லா இருக்குன்னு பல பேர் வேலை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் யாருன்னு கூட நமக்கு தெரியாது. அதனால தான் ஜென்ரலாக ஒரு கீர்த்தன் முடிஞ்ச உடனே பிரேமத்வனிம்பாங்க, ஜெய் ஜெயின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியம். சும்மாலாம் சொல்லலை. நாம் நல்லா இருக்காங்க, பல பேர் வேலை பண்ணுறாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அந்த சொல்லாமல் அவங்கள அனுகிரகம் கிடைக்காது. இது இருக்குது. எனக்கு தெரியும், எங்கள் காலேஜில் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு குட் மார்னிங் சொல்லணுன்னு பிடிக்காது. என்னை பார்த்து குட் மார்னிங் சொல்லணும், இன்னும் கோவம் வந்துடும். என்ன மதிக்கணும் என்ன, ஓகே ஒன்றும் இல்லை, அப்புறம் எல்லோரும் மதிப்பாங்க, போய் ஒரு குட் மார்னிங் போடு. ஓகே, அத்தனைக்கு அவர் ஒன்றும் பண்ணல. ஆனால் நமக்காக பல பேர் வேலை பண்ணியிருக்காங்க. அவங்க நான் தேங்க்ஸ் சொல்லணும், நன்றி சொல்லணும். வெரி இம்பார்ட்டண்ட். அதனால பிரேமத்வனி சொல்லும்போது எல்லாருக்கும் ஜெயின்னு சொல்லுவோம். ஒருத்தர் பேராக சொல்லி குரு பரம்பரா நமக்காக வேலை பண்ணியிருக்காங்க. அது படிக்கும்போது தான் தெரியுது. மனு யார் நம்ம பார்த்தோம், அவர் செய்கிறார். வியாசர் யார் பார்த்தோம், கொடுக்குறாரு. ஸோ அவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? வேறு ஜென்ரல் கொஷின்ஸ்? தீபாவளிங்கிறது வந்து நரகாசுரன் வதம் பண்ணனால வந்தது அப்புறம் இல்லை கோவர்த்தனோட மூக்கனால வந்ததுங்களா? இல்லை தீபாவளி அதுக்கு முன்னாடி தான் இருக்கு, ராமாயணத்துலேயே இருக்கு. அதில் ராமாயணத்தில் இருக்கு. தீபாவளிங்கிறது ஃபார் எவர், இப்போ புதுசாக வந்தாலும் கிடையாது, யுக யுகமாக இருக்கு. ராமாயணத்துலேயும் தீபாவளியெல்லாம் இருக்கு. சில பேர் எல்லாம் கிடையாதும்பாங்க, இப்போ தெரிஞ்ச மாதிரிலாம் ராமாயணத்தில் இருக்கு, தொல்லை இருக்கு. ओके, ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय.